இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் திடீரென நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராணுவ வீரர்கள், சுற்றுலா பயணிகள் என 27 பேர் கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் உள்ள பல்வேறு பகுதிகளை சுற்றுலா பயணிகள் சுற்றி பார்த்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ராணுவ வீரர்கள் போல சீருடை அணிந்து வந்த பயங்கரவாதிகள் திடீரென துப்பாக்கிச்சூடு நடத்தினர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு அருகே உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து தீவிரவாதிகளை தேடும் பணியில் ஈடுபட்டிருப்பதால் அங்கு பதற்றம் நிலவுகிறது. இதனிடையே பலி எண்ணிக்கை 27ஆக அதிகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் தாக்குதல் சம்பவத்திற்கு லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பு பொறுப்பேற்றிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாக்குதல் நடத்தியது எந்த பயங்கரவாத அமைப்பு என்று புலனாய்வு பிரிவினர் விசாரணையை துவக்கியுள்ளனர். பாகிஸ்தானின் ஆதரவு பெற்ற லஷ்கர்-இ-தொய்பா பயங்கரவாத அமைப்பின் நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ஸ் பிராண்ட் என்ற பயங்கரவாத அமைப்பு பொறுப்பு ஏற்றிருப்பதாக உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பே தீவிரவாதிகள் ஸ்ரீநகரில் பதுங்கியிருந்து இந்த கொடூர தாக்குதலை அரங்கேற்றியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீர் தீவிரவாத தாக்குதல் எதிரொலியாக தலைநகர் டெல்லியில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக சவுதி அரேபியா சென்ற பிரதமர் மோடி அவசரமாக நாடு திரும்பினார். காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நேற்று சுற்றி வளைத்து தாக்குதல் நடத்தியதில் 27 சுற்றுலா பயணிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த கொடூர தாக்குதலில் கர்நாடகத்தைச் சேர்ந்த தொழிலதிபர்களும் உயிரிழந்தனர். காஷ்மீரில் பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் நடந்ததைத் தொடர்ந்து பிரதமர் மோடி சவுதி பயணத்தை முடித்துக் கொண்டு அவசரமாக டெல்லி வந்தடைந்தார். காஷ்மீரில் நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதலை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல், வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி மற்றும் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தீவிரவாத தாக்குதல் நடத்திய பகல்காம் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 27 அப்பாவிகள் பலியாகினர். இதனையடுத்து உயர்மட்ட கூட்டத்தை நடத்துவதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஸ்ரீநகர் சென்றார். தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பகல்காம் பகுதியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து துணைநிலை ஆளுநர் மற்றும் ராணுவ அதிகாரிகளுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதிகள் தாக்குதல் சம்பவம் அரங்கேற்றியுள்ள நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் இன்று மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. காஷ்மீரில் பகல்காம் பகுதியில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 27 அப்பாவிகள் பலியாகினர். இதனையடுத்து பிரதமர் மோடி பாதுகாப்பு தொடர்பான மத்திய அமைச்சரவை கூட்டத்தை கூட்டி ஆலோசனை நடத்த உள்ளார். இக்கூட்டத்தில் உள்நாட்டு பாதுகாப்பு உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனை நடத்த இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போதைய நிலவரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவிடம் பேசியதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் உமர் அப்துல்லா மற்றும் ஜம்மு காஷ்மீர் காங்கிரஸ் தலைவர் தாரிக் கர்ரா ஆகியோருடனும் தொலைபேசியில் பேசியதாகவும், பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ள ராகுல் காந்தி, நம்முடைய முழு ஆதரவையும் அவர்களுக்கு வழங்குவோம் என்றும் உறுதியளித்துள்ளார். காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உள்ளிட்டோர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, இது ஒரு கொடூரமான மற்றும் மனிதாபிமானமற்ற செயலாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். தாக்குதலுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இதேபோல் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி, விஜய் உள்ளிட்டோரும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளனர். இந்த சம்பவத்திற்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்ட உலக நாட்டு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். காஷ்மீரில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு அதிபர் டிரம்ப், ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு அமெரிக்கா ஆதரவாக இருக்கிறது என்றும், இந்தியாவுக்கும் பிரதமர் மோடிக்கும் அமெரிக்காவின் முழு ஆதரவு உண்டு என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இத்தாலி, பிரான்ஸ், ஈரான் உள்ளிட்ட நாடுகள் சார்பில் கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ஜம்மு காஷ்மீர் தாக்குதலில் தமிழர்கள் 3 பேர் காயமடைந்துள்ள நிலையில் தமிழக அரசு உதவி எண்களை அறிவித்துள்ளது. பைசரான் பள்ளத்தாக்கு பகுதியில் சுற்றுலாவிற்கு சென்றிருந்த போது மக்கள் மீது தீவிரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் படுகாயம் அடைந்துள்ளதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தீவிரவாதிகளால் தாக்குதலுக்கு உள்ளான தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களை பாதுகாக்கும் முகமாக முதற்கட்டமாக அவர்களுக்கு தொடர்பு கொள்ள ஏதுவாக டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் சிறப்பு உதவி மையம் தொடங்க உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் உதவி மையம் தொடங்கப்பட்டு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டது. காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலை அடுத்து தமிழகத்தில் உளவுத்துறை தீவிரமாக கண்காணிக்க தமிழக காவல்துறை உத்தரவிட்டுள்ளது. சந்தேகப்படும்படியான நபர்கள், அடிப்படைவாதத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் கலவரத்தை தூண்டுபவர்களை கண்காணிக்க உளவுத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் சமூக வலைதளங்களில் மத நல்லிணக்கத்தை குலைக்கும் வகையில் பதிவுகளை கண்காணித்து நடவடிக்கை எடுக்கவும் ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தேவைப்பட்டால் அசம்பாவிதங்களை தடுக்க கூடுதலான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பி.டி. ராஜன் வாழ்வே வரலாறு நூல் வெளியீட்டு விழா சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த நூலை வெளியிட்டார். அப்பொழுது பேசிய முதலமைச்சர், நீதி கட்சிக்கு இறுதி என்பதே கிடையாது, நீதி கட்சியின் நீட்சிதான் திமுக என்றார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், வாரிசு என்ற சொல்லை கேட்டாலே சிலருக்கு எரிகிறது, அதற்காகத்தான் அதனை திரும்ப திரும்ப சொல்கிறேன் என்றார். டெல்லியின் ஆதிக்க குணமும் மாறவில்லை, நமது போராட்டமும் ஓயவில்லை என்றும் முதலமைச்சர் அப்பொழுது கூறினார். இரண்டாயிரத்து 24ஆம் ஆண்டுக்கான UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டது. மொத்தம் 1009 பேர் தேர்ச்சி பெற்ற இந்த தேர்வில் முதல் 5 பேரில் 3 பேர் பெண்கள், 2 பேர் ஆண்கள். இதில் முதலிடம் பிடித்துள்ள சக்தி துபே அலகாபாத் பல்கலைக்கழகத்தில் இளம் வேதியியல் பட்டம் பெற்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஹர்ஷிதா கோயல் என்பவர் 2ஆம் இடமும், டோங்ரே ஹர்ஷித் பராக் என்பவர் 3ஆம் இடமும் பெற்றுள்ளனர். UPSC தேர்வில் நான் முதல்வன் திட்டத்தில் படித்த சென்னையைச் சேர்ந்த மாணவன் சிவச்சந்திரன் மாநில அளவில் முதலிடமும் அகில இந்திய அளவில் 23ஆம் இடமும் பெற்றுள்ளார். இதேபோல் சிவில் சர்வீஸ் தேர்வில் ராமநாதபுரத்தைச் சேர்ந்த மாணவர் ஸ்ரீ ரஷத் மாநில அளவில் 3வது இடமும் தேசிய அளவில் 52வது இடமும் பிடித்து சாதனை படைத்துள்ளார். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்த 50 பேர் இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் மோனிகா என்ற மாணவி தேசிய அளவில் 39வது இடம் பிடித்துள்ளார். மேலும் தமிழ் வழியில் தேர்வு எழுதிய காமராஜ், சங்கர் பாண்டியராஜ் ஆகிய 2 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். நான் முதல்வன் திட்டத்தில் படித்த மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாடு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நெகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நான் முதல்வன் திட்டம் வருங்காலங்களில் லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் ஒளியேற்றிடும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். மேலும் நான் மட்டும் முதல்வன் அல்ல, தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரும் முதல்வனாக தனது பிறந்த நாளில் தொடங்கி வைத்த நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி பெற்ற மாணவர் UPSC தேர்வில் தமிழ்நாட்டு தரவரிசையில் முதல்வனாகி இருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை சட்டவிரோதமானது என்று அறிவிக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் கடந்த மாதம் 6ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்திய நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து டாஸ்மாக் நிர்வாகம் சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது சோதனையில் எந்தவித பணமும் கைப்பற்றப்படவில்லை என்று டாஸ்மாக் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சோதனையில் 49 லட்சம் கைப்பற்றப்பட்டதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படுகிறது. உதகையில் வரும் 25, 26 ஆகிய தேதிகளில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் என்று ஆளுநர் மாளிகை அறிவித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளிக்காத நிலையில் 10 மசோதாக்களுக்கும் உச்சநீதிமன்றம் அண்மையில் ஒப்புதல் வழங்கியது. இந்நிலையில் 25, 26 ஆகிய தேதிகளில் நடைபெறும் துணைவேந்தர்கள் மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பங்கேற்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. பல்கலைக்கழகங்களின் வேந்தர் ஆளுநர் RN ரவி என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். தனியார் பல்கலைக்கழகங்கள் சட்டத்திருத்த மசோதாவுக்கும் தமிழ்நாடு பொது கட்டிட உரிமை சட்டத்திருத்த மசோதாவுக்கும் ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார். ஏற்கனவே 10 சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றம் தனது தனி அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் அளித்தும் அது தமிழக அரசிதழிலும் வெளியிடப்பட்டது.
இந்நிலையில்தான் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட 2 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் RN ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்றத்திற்கு மேலான அதிகாரம் அரசியல் அமைப்பில் இல்லை என்றும் நாடாளுமன்றமே உயர்ந்தது என்றும் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தெரிவித்துள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்படும் MP, MLAக்கள் தான் எஜமானர்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். டெல்லி பல்கலைக்கழக விழாவில் பேசிய அவர், நீதிமன்றம் சூப்பர் நாடாளுமன்றமாக மாறி நிர்வாகத்தின் களத்தில் நுழைய முடியாது என்று தெரிவித்திருக்கிறார். முன்னதாக ஆளுநர்கள் விவகாரம் குறித்து உச்சநீதிமன்றம் தலையிட்டு குடியரசுத் தலைவருக்கு கெடு விதித்தது. உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் தொடர்ந்து விமர்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டிற்கு 2.5 TMC தண்ணீர் திறக்க வேண்டும் என்று காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் 39வது கூட்டம் அதன் தலைவர் SK ஹல்தர் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளில் நீர் இருப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழகத்திற்கு கர்நாடகா காவிரியில் இருந்து தர வேண்டிய நீர் விவகாரம், நீர் திறப்பு தொடர்பாக கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றுமாறு தவிக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் கோரிக்கைகளை ஏற்கனவே இருந்த அரசு நிராகரித்து அவர்களை கையறு நிலைக்கு தள்ளியதாக கூறியுள்ளார். ஓட்டுக்காகவும் ஆட்சிக்காகவும் உண்மையை சொல்லாமல் அரசு ஊழியர்களை ஏமாற்றியதாக திமுக அரசை குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் முடிவடையும் நிலையில் அந்த உரிய நேரம் இன்னும் வரவில்லையா என்றும் விஜய் கேள்வி எழுப்பியுள்ளார். வீடுகளை குத்தகை எடுக்கும் நபர்கள் உரிமையாளருக்கு தெரியாமல் அடமானம் மற்றும் விற்பனை செய்வது மோசடி வழக்காக பதிவு செய்யப்படும் என்று தமிழக DGP சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். சென்னை முகப்பேரில் கனகராஜ் என்பவரது வீட்டை குத்தகைக்கு எடுத்த ராமலிங்கம் என்பவர் வீட்டின் உரிமையாளருக்கு தெரியாமல் 3ஆம் நபருக்கு அடமானம் வைத்து மோசடியில் ஈடுபட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ஜெகதீஷ் சந்திரா முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு தொடர்பாக தமிழக DGP தரப்பில் ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதில் இதுபோன்ற புகார்கள் சிவில் வழக்காக பதிவு செய்யாமல் மோசடி வழக்காக பதிவு செய்து விசாரிக்க அனைத்து காவல் நிலையங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதி பாராட்டு தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய மனுவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்தது. மத கலவரத்தை உண்டாக்கும் வகையில் பேசிய பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய கோரி தொடரப்பட்ட வழக்கு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர், மனுதாரர் புகார் மனு விசாரணை செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருப்பதால் வழக்கு பதிவு செய்ய தேவையில்லை என்றார். இதனை பதிவு செய்த நீதிபதி பொன்முடிக்கு எதிரான வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பில் கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு செல்வது உறுதியாகியுள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் இடம்பெற்றதுடன் அக்கட்சிக்கு தொகுதிகள் ஏதும் ஒதுக்கப்படவில்லை. ஆனால் மாநிலங்களவை சீட் வழங்கப்படும் என்று ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்நிலையில் வரும் ஜூலையில் 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிகிறது. இதனால் மக்கள் நீதி மய்யம் சார்பில் கமல்ஹாசன் மாநிலங்களவைக்கு செல்வது உறுதியாகியிருப்பதாக கூறப்படுகிறது. சேலம் தலைவேட்டி முனியப்பன் கோவில், புத்தர் கோவில் என்ற தனி நீதிபதியின் உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. சேலம் அரசு மருத்துவமனைக்கு எதிரே உள்ள தலைவேட்டி முனியப்பன் கோவில் தொடர்பான வழக்கில் தலைவேட்டி முனியப்பன் கோவில் புத்தர் கோவில் என்றும் இந்து சமய அறநிலையத்துறை எந்தவித உரிமையும் கோர முடியாது என்றும் தனி நீதிபதி தீர்ப்பளித்திருந்தார். இந்த தீர்ப்பை எதிர்த்து இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் மேல்முறையீட்டு வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிராக தமுக சார்பில் முற்றுகை போராட்டம் நடத்தப்பட்டது. சென்னை மண்ணடியில் இருந்து பேரணியாக சென்ற தமுகவினர் ராஜாஜி சாலையில் உள்ள மத்திய அரசின் ரிசர்வ் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதில் 1000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமிய பெண்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். மேலும் அமித்ஷாவின் புகைப்படத்தை எரித்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். 100 அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை பயன்படுத்தி வக்ஃப் திருத்த சட்டத்திற்கு எதிரான தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். மாற்றுத்திறனாளிகளின் கோரிக்கைகள் குறித்து விரைவில் முடிவு எடுக்கப்படுவதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகள் சங்கம் சார்பில் நேற்று நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் கைது செய்யப்பட்டவர்களை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் சந்தித்து அவர்களது கோரிக்கை குறித்து கேட்டறிந்தார்.
பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், மாற்றுத்திறனாளிகளின் பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று விரைவில் முடிவு எடுக்கப்படுவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் காலியாக இருந்த 621 காவல் உதவி ஆய்வாளர்கள் பணிக்கான திருத்தியமைக்கப்பட்ட தற்காலிக தேர்வு பட்டியலை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்ட விண்ணப்பதாரர்கள் தாக்கல் செய்த வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதிய தேர்வு பட்டியலை 3 மாதங்களுக்குள் தயாரித்து தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரிய தலைவர் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அவர் அதனை வெளியிட வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் நிபந்தனை ஜாமீனில் வெளியே வந்தார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் டெல்லியில் கைது செய்யப்பட்ட திமுக முன்னாள் நிர்வாகியும் திரைப்பட தயாரிப்பாளருமான ஜாஃபர் சாதிக் புழல் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது சகோதரர் முகமது சலீமுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து புழல் சிறையில் இருந்து வெளியே வந்த ஜாஃபர் சாதிக் வழக்கில் வீணாக சிக்க வைக்கப்பட்டுள்ளேனா என்பது குறித்து விசாரணையின் முடிவில் நீதிமன்றம் அறிவிக்கும் என்றார். டாஸ்மாக் மானிய கோரிக்கை அறிவிப்புகள் மாபெரும் ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்க தலைவர் பால் பாண்டியன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், டாஸ்மாக் பணியாளர்கள் நேர்மை மிகுந்த சுதந்திரமான சூழ்நிலையில் பணியாற்ற விரும்புவதாக கூறிய அவர், அத்தகைய சூழ்நிலையை உருவாக்கும் அம்சங்கள் எதுவும் அந்த அறிவிப்பில் இல்லை என்பது வருத்தமளிப்பதாக கூறினார். மேலும் தமிழ்நாடு முதலமைச்சர் சங்கத்தின் நிர்வாகிகளை அழைத்து பேசி மறுசீரமைப்பு செய்ய முன்வர வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் வேண்டுகோள் விடுப்பதாக தெரிவித்தார். பிரபல சுற்றுலா தலமான கொடைக்கானலில் 9 வயது சிறுவனை குதிரை ஒன்று தரவென இழுத்து செல்லும் காட்சிகள் காண்போரை அதிர செய்துள்ளது. நட்சத்திர ஏரி அருகே விருதுநகரைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவரின் 9 வயது மகன் ஜோயல் கிப்சன் என்ற சிறுவன் குதிரை சவாரி செய்துள்ளான். அப்பொழுது அந்த வழியாக சென்ற லாரி ஒன்று அதிக சத்தத்துடன் ஹாரன் அடித்ததால் மிரண்டு போன அந்த குதிரை அதிவேகமாக ஓட்டம் பிடித்தது. அப்பொழுது தலைகுப்புற விழுந்த சிறுவனை குதிரை சிறிது தூரம் இழுத்துச் சென்றதைத் தொடர்ந்து அப்பகுதியினர் துரத்தி சென்று சிறுவனை பத்திரமாக மீட்டனர். உசிலம்பட்டியில் காதல் திருமணம் செய்த இளம் ஜோடியை இருவரின் குடும்பத்தினரும் நடுரோட்டில் வைத்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உசிலம்பட்டி அருகே உள்ள மானூத்து கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் ஐயர்சாமி, கவினாஸ்ரீ. இளங்கலை பட்டதாரிகளான இருவரும் கடந்த 2 ஆண்டுகளாக காதலித்து வந்துள்ளனர். ஆனால் பெற்றோர் எதிர்ப்பால் காதலர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து உசிலம்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் காதல் ஜோடி தஞ்சமடைந்திருந்த நிலையில் இரு வீட்டாரையும் அழைத்து பேசி காதலர்களை போலீசார் அனுப்பி வைத்தனர். அப்பொழுது காதல் ஜோடியை காரில் இருந்து இழுத்து போட்டு பெற்றோர் சரமாரியாக தாக்கியதால் பரபரப்பு நிலவியது. ராசிபுரம் புதிய பேருந்து நிலையத்தில் பெண்ணை தாக்கிய இளைஞருக்கு பொதுமக்கள் தருமடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு பகுதியைச் சேர்ந்த பிரவீன்குமார், இவரது பெண் தோழியான புவனேஸ்வரி இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். இதில் பிரவீன்குமார் புவனேஸ்வரியை சரமாரியாக தாக்கிய சம்பவத்தை கண்டு பொதுமக்கள் பிரவீன்குமாரை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில், நீ அழகாய் இருக்கிறாய் என்று கூறி பிரவீன்குமார் புவனேஸ்வரியை தாக்கியது தெரியவந்தது. சென்னை அருகே ஷார்ட் பிலிம் எடுப்பதற்காக சாலையை ஆக்கிரமித்து அட்டகாசம் செய்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சென்னையை அடுத்த ஒட்டியம்பாக்கம் அரசன்கனி பிரதான சாலையை சுமார் 50க்கும் மேற்பட்டோர் ஆக்கிரமித்து ஷார்ட் பிலிம் எடுத்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது சாலையை ஆக்கிரமித்து ஷார்ட் பிலிம் எடுக்க யார் அனுமதி கொடுத்தது என்று கேட்டபோது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உரிய அனுமதி பெறாதது தெரியவந்தது. தகவலறிந்து வந்த பெரும்பாக்கம் போலீசார் ஷார்ட் பிலிம் நிர்வாகத்திடம் சமரசம் பேசினர். இதற்கு வாகன ஓட்டிகள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். சூலூர் அருகே மாட்டுக் கொட்டகை காலி செய்வதில் ஏற்பட்ட தகராறில் இளம் பெண்ணை வெட்டி கொலை செய்த கொலையாளி அரிவாளுடன் நள்ளிரவில் காவல் நிலையத்தில் சரணடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் சூலூர் பீடம்பள்ளி கள்ளித்தோட்டத்தில் தனியாக வசித்து வரும் ராஜேந்திரன் என்பவர் தனது மாட்டுக் கொட்டகையை பாப்பம்பட்டியைச் சேர்ந்த ரம்யாவிற்கு வாடகைக்கு கொடுத்தார். ஆனால் அவரை சந்திக்க ஆட்டோவில் வருவோரை பிடிக்காத ராஜேந்திரன் அதனை தடுத்துள்ளார். இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அரிவாளை எடுத்து ரம்யாவின் கழுத்தை ராஜேந்திரன் வெட்டியுள்ளார். பின்னர் அதே கத்தியுடன் நள்ளிரவில் காவல் நிலையத்தில் அவர் சரணடைந்தார். சென்னை மதுரவாயலில் கழிவுநீர் இணைப்புக்கு பணம் பெற்றுக்கொண்டு திமுக கவுன்சிலர் மிரட்டுவதாக பெண் ஒருவர் வெளியிட்டுள்ள ஆடியோவால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது.
சென்னை மதுரவாயில் 144வது வார்டு அபிராமி நகர் 4வது தெருவில் வசித்து வருபவர் நூர்ஜஹான். இவரிடம் வார்டு கவுன்சிலர் ஸ்டாலின் கழிவுநீர் குழாய் இணைப்பு ஏற்படுத்தி தருவதாக கூறி பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்துவிட்டதாகவும் மிரட்டுவதாகவும் பேசியுள்ள ஆடியோ ஒன்று வெளியாகியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு கூவம் நதி கரையோரத்தில் கழிவுநீர் உந்து நிலையம் அமைத்த ஒப்பந்ததாரரை மிரட்டியதாக இவர் மீது ஏற்கனவே புகார் உள்ள நிலையில் இந்த ஆடியோ வெளியாகியிருப்பது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் அதிவேகமாக சென்ற செங்கல் லோடு டெம்போ அரசு பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்து மரத்தின் மீது மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. கண்ணூர் நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்த டெம்போ வேன் அந்த வழியாக வந்த அரசு பேருந்தை முந்தி செல்ல முற்பட்ட போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர மரத்தில் மினி டெம்போ மோதியது. இதில் வலது பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த ஜலீல் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் ஓட்டுநர் படுகாயங்களுடன் உயிர் தப்பினார். மேற்கு வங்க மாநிலத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்ப வேண்டும் என்று மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேற்கு வங்க பள்ளி சேவை ஆணையம் மூலம் பணியமர்த்தப்பட்ட ஏராளமான ஆசிரியர்களின் நியமனங்களை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டதை தொடர்ந்து ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மிட்னிபூரில் பேசிய மம்தா பானர்ஜி ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை முடித்துக் கொண்டு வேலைக்கு திரும்ப வேண்டும் என்றார். மாநில அரசு சம்பளம் வழங்கும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை தவறாக பயன்படுத்தினால் நீதித்துறை தலையிடும் என்று ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் அசாதுதீன் ஓவைசி தெரிவித்துள்ளார். வக்ஃப் சட்ட திருத்த விவகாரத்தில் நாடாளுமன்றம் தான் உயர்ந்தது என்று குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் அண்மையில் கூறியிருந்தார். இதற்கு பதிலடி கொடுத்துள்ள ஓவைசி, நாடாளுமன்றம் நிச்சயமாக உயர்ந்தது என்றாலும் நாடாளுமன்றம் தவறான சட்டத்தை இயற்றினால், அரசியலமைப்பு சட்ட பிரிவுகளை தவறாக பயன்படுத்தினால் நீதித்துறை தலையிடும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக விரும்புவதாகவும் அதற்கான ஒத்துழைப்பை வழங்க இருப்பதாகவும் அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். தனது குடும்பத்தினருடன் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமெரிக்க துணை ஜனாதிபதி ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கத்தில் பேசினார். அப்பொழுது இந்தியாவின் கட்டிடக்கலையின் பண்டைய அழகை கண்டு வியப்படைந்ததாகவும் எதிர்காலம் குறித்து இந்தியாவின் கவனம் தன்னை வியப்பில் ஆழ்த்தியிருப்பதாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளை தொடர்ந்து கள ஆய்வில் ஈடுபட வந்த முதலமைச்சர் உமர் அப்துல்லாவை பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராம்பன் மாவட்டத்தில் இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை உமர் அப்துல்லா பார்வையிட சென்றபோது அவரது வாகனத்தினை தடுத்து நிறுத்திய பாதிக்கப்பட்ட மக்கள் நிவாரண நடவடிக்கைகள் சரியான நேரத்தில் உதவி கிடைக்காதது குறித்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து அனைத்து உதவிகளையும் வழங்க அரசாங்கம் உறுதி பூண்டிருப்பதாக உமர் அப்துல்லா உறுதியளித்துள்ளார். நீதித்துறை குறித்த பாஜக எம்பி நிஷிகாந்த் துபேவின் கருத்துக்கு எதிராக டெல்லியில் இந்திய இளைஞர் காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உச்சநீதிமன்றம் சட்டங்களை இயற்ற வேண்டும் எனில் நாடாளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்கள் மூடப்பட வேண்டும் என்றும் நாட்டில் உள்நாட்டு போர்களுக்கு தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவையே பொறுப்பேற்குமாறு துபே குற்றம் சாட்டினார். இந்த கருத்துக்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் காங்கிரசார் துபேயின் உருவ பொம்மையை எரித்து முழக்கமிட்டனர். குஜராத் மாநிலம் அம்ரேலி மாவட்டத்தில் உள்ள குடியிருப்பு பகுதியில் தனியார் விமான பயிற்சி விமானம் விழுந்து விபத்துக்குள்ளானதில் விமானி பரிதாபமாக உயிரிழந்தார். டெல்லியைச் சேர்ந்த விமான போக்குவரத்து அகாடமியால் இயக்கப்படும் பயிற்சி மாதிரி விமானம் அம்ரேலி விமான நிலையத்தில் இருந்து ஒரு ஆண் பயிற்சி விமானியுடன் புறப்பட்டு சென்ற நிலையில் கிரியா சாலை பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியில் மோதி தீப்பற்றி எரிந்தது. இதில் சம்பவ இடத்திலேயே விமானி பலியான நிலையில் தகவலறிந்து வந்த தீயணைப்பு படையினர் விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இதனையடுத்து விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவிடம் வாங்கிய போயிங் விமானத்தை சீன நிறுவனம் அந்த நிறுவனத்திற்கே திருப்பி அனுப்பியது. சீன ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 245% வரி விதித்திருப்பதால் அதற்கு பதிலடியாக சீனா 125% வரி விதித்துள்ளது. சீன இறக்குமதி வரியால் போயிங் 737 விமானத்தின் விலை 470 கோடியில் இருந்து 1057 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. சீன அரசின் வரியால் விலை அதிகரித்து விட்டதால் சீன நிறுவனம் விமானத்தை திருப்பி அனுப்பிவிட்டது. கனடாவில் இந்து கோவில் மீது நடைபெற்ற தாக்குதல் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள லட்சுமி நாராயண் கோவிலில் புகுந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் இருவர் அங்கிருந்த பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி கோயில் நுழைவாயிலில் உள்ள தூணில் காலிஸ்தான் ஆதரவு வாசகங்களையும் எழுதி வைத்து சென்றனர். இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கனடாவில் காலிஸ்தான் பயங்கரவாதி நிஜார் அடையாளம் தெரியாத நபர்களால் கொலை செய்யப்பட்ட பிறகு இந்து கோவில்களில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் தாக்கி வருவது குறிப்பிடத்தக்கது. $13,000 கோடி வங்கி மோசடியில் பெல்ஜியம் நாட்டில் கைது செய்யப்பட்ட முக்கிய குற்றவாளியான மெகுல் சோக்ஷி அந்நாட்டு நீதிமன்றம் ஜாமீன் வழங்க மறுத்துள்ளது. மும்பையில் உள்ள பஞ்சாப் நேஷனல் வங்கி கிளையில் $13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று அதனை திருப்பி செலுத்தாமல் 2018 வெளிநாட்டிற்கு மெகுல் சோக்ஷி தப்பித்துச் சென்றார். இதனிடையே ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்தில் கைது செய்யப்பட்டதாக சமீபத்தில் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் தன்னை ஜாமீனில் விடக்கோரி அந்நாட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த 3 நீதிபதிகள் அடங்கிய பெஞ்ச் சோக்ஷிக்கு ஜாமீன் வழங்க மறுத்து மனுவை தள்ளுபடி செய்தது. IPL கிரிக்கெட் தொடரில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் லக்னோ அணியை வீழ்த்தி டெல்லி கேபிட்டல்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது. நேற்றைய ஆட்டத்தில் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ், டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகள் விளையாடின. முதலில் ஆடிய லக்னோ அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட்டுகளை இழந்து 159 ரன்கள் குவித்தது குறிப்பிடத்தக்கது. IPL தொடரின் 41வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளும் மோதுகின்றன. ஹைதராபாத் அணி 7 போட்டிகளில் 2 வெற்றி பெற்று புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்தில் உள்ளது. மும்பை அணி 8 ஆட்டங்களில் 4 வெற்றி 4 தோல்வி என 8 புள்ளிகளுடன் 6வது இடத்தில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. கேத்ரின் தெரசாவின் படப்பிடிப்பு வீடியோவை கேங்கர்ஸ் படக்குழு பகிர்ந்துள்ளது. சுந்தர் சி வடிவேலு கூட்டணியில் உருவாகியுள்ள திரைப்படம் கேங்கர்ஸ். சுமார் 15 ஆண்டுகள் இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த கூட்டணி இணைந்திருப்பதால் இப்படத்தின் மீதான எதிர்பார்ப்பு அதிகமாக உள்ளது. இப்படம் நாளை திரையரங்குகளில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அக்யூஸ்ட் படத்தின் டீசர் வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. கன்னட இயக்குநரான பிரபு ஸ்ரீனிவாஸ் இயக்கியுள்ள படம் அக்யூஸ்ட். இந்த படத்தில் திருநெல்வேலி படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான நடிகர் உதயா கதாநாயகனாக நடித்துள்ளார். இவருடன் அஜ்மல், யோகி பாபு, பிரபு சாலமன் ஆகியோர் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்துள்ளனர். பிரபல கன்னட நடிகை ஜான்விகா நாயகியாக நடித்துள்ள இப்படத்தின் ரிலீஸ் தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் விஜயகுமார் தனது குடும்பத்தாருடன் தரிசனம் செய்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடிகர் விஜயகுமார் மற்றும் அவரது மகள் ஸ்ரீதேவி குடும்பத்தினர் இன்று VIP தரிசனம் மூலமாக தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலில் இருந்து வெளியே வந்த ரசிகர்கள் விஜயகுமாருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர்.